முந்தி நாடகர முக்கநாட்கள் மகனே கந்தருக்கு முன்பிறந்த சிவதிய முன்னிடவா கதருக்கு முன்பிறந்த விநாயகர முன்னிடவா விநாயகர முன்னிடவா தலைமுழுகி வெளியே வந்தா உனக்கு தங்க மணி அடிக்கும் உனக்கு தங்கமிடம் பூமணக்கம் பூசு திருநீரே மாமனுக்கு பூஜை செய்ய பன்னீரே அங்க பூஜை முடிச்சு வந்தா அங்க பொண்ணு மணி அடிக்கும் அவனுக்கு போற இட பூமணக்கம் போனைக்கு வண்டி அங்க மார்கண்டன் ஒட்டு வண்டி ஆமா மண்டர் ஒரு செய்தி கேட்டா மனுவிப்பு 2 வரும் அங்க மனுவிப்பு 2 வரும் மாமனுக்கு மதுவாடம் முன்ன வரும் மாமா சேர்த்து பூனைக்கு வண்டி அங்க சேர்த்து பூனைக்கு வண்டி மாமனுக்கு சீராளம் ஒட்டு வண்டி நீ செத்ததொரு செய்தி கேட்டா மாமனுக்கு சேன பிறண்டு வரும் மாமா சேன பிறண்டு வரும் ஒரு செந்தாட வரும் செந்தாட தலைமையில மாமா செவ்வரி பூ வரும் உனக்கு சிறுதுண்டம் கோடி வரும் கிருஷ்ணாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடகத்திலே என்ன காமாட்சியாகவும் மகாவிஷ்ணுவாக வேடதாக நடிக்கக்கூடிய எல்எஸ்சி சேட் ஆண்ட போலகாரருக்கு வெளியூர் நம்ம ஊர்ல கத்துறாங்களே நம்ம கையால ஒரு 101 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாங்கி இருக்கிறார். என்ன
இந்நாட்டிலே புராணக்கூடிய இந்த நாடகத்திற்கு ஏஜெண்டா இருக்கக்கூடிய அரசு ராஜார் அந்த வாதாபி கூட்டம் ஒய்யணும், பன்னி கூட்டம் வளரணும், அந்த அக்ரமுஷன் பூரா ஒய்ச்சிட்டாதான் நம்ம நாளைக்கு நாடகத்தை முடிக்கலாம். ராஜார் கங்கணம் கட்டிக்கிறாரு. அப்பேற்பட்ட அரசு ராஜார் போனகாரர் 101 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. ஏ 10 மைல் கண்டாண்ட மாமா உனக்கு பரமசிவன் கோயில் உண்டு. அந்த பரமசிவன் கோயில் மேல அங்க 10 லட்சம் பச்சை கிளி. இந்த பாவி கோர சொல்லியதா அது பதறி பறக்காது மாமா, பதறி பறக்காது, எனக்கு பசி எடுக்காது. ஏ 8 மைல் கண்டாண்ட மாமனுக்கு ஈஸ்வரர் கோயில் உண்டு. அந்த ஈஸ்வரர் கோயில் மேல உனக்கு 8 லட்சம் பச்சை கிளி. இந்த ஏழை குற சொல்லியதா அது எழுதி பறக்காது, அது யாரையும் எடுக்காது. கவிதா என்று சொல்லக்கூடிய தாயார் மோலகார் நம்பூர் வந்து கத்துறாடுங்களா ஏதோ நம்பூர் கையில இருக்கக்கூடிய ஏரி வேலை காசாவது ஒரு 100 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அம்மா மோலகார் கோசம் 51 ரூபாய் கொடுத்துக்கிறார். சுபேஜ் போன கௌரி பூசி தலையை தக்க வையே காலை வர போய் நிமித்தி போடு. மகாராஜா போய் சொல்லுவோம் நிமித்தி போறதா மகாராஜா சொல்ல அப்படியே போதும். ஆமா என் மாமன் உத்தத்துக்கு சென்றாரு. ஆமா ஜெயமா ஜெய மகாராஜா ஜெயம் அவர் தங்கள் வந்த பேரு தனியாக மாமனுக்கு சரியான யுத்தம். அந்த யுத்தத்துல அந்த உங்க மாமா போட்ட பானத்துல அந்த நீலகண்ட செத்தான். அது போட்டு எதுக்கு அரைக்குறை உயிர் இருந்தாலும் இருக்கும். மகாராஜா குஞ்சில வாதிங்க நெஞ்சில வாதிங்க மகாராஜா வச்ச கிளம்புது அவனுக்கு. மகாராஜா உடம்பு ஒண்ணு செஞ்சு கிடச்சு மூஞ்சி கூட நான் பாக்கல. தூக்கி தோல் மேல போட்டு வந்தேன். சட்டவா அவனா இவனான்னு தெரியாது. எதுக்கு துணி தூக்குற பாரு. யாருங்க அடி தலை தூக்கி பாக்குறியா பாக்குறியா தூக்கத்தான்
பாரு யாரு மாமன் மடிந்திடே என்னை தானாக விட்டு விட்டு சென்றாய மாமா. மகாராஜா வயசானவர் உங்க மாமன். நான் போய் சொன்ன ஒரு வயசான கிழவன் அவரை போய் அனுப்புறேன். ஆண்டாண்ட இதால மாண்ட மாமா வர போறது இல்ல. மின் வச்ச காலம் நம்ம பின் வைக்க கூடாது. நம்ம வாங்கிட்டு என்ன வர்றோம்? சாகாத வர்றோம். அதான் போன போயிட கிழ பையன். நம்ம ரெண்டாவது மாமங்கிறாரு பாருங்க, நீலமகாசூரன். அவர் அனுப்பி வச்சுக்கோ. அனுப்பணும்னாக்கா சாணி பூரா க்ளோஸ். அவர் பட்டினி பூரா நமக்குதான். நமக்கே தெரியும். ஆமாங்க. அப்படியாடா இரண்டாவது நீலமகாசூரனை அழைத்தேன் என்று சீக்கிரமா வைக்கலாமா? அவனை அனுப்பிடலாம் போ.